எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஒரு பர்சனல் ஒர்க்காக வெளியே போயிருந்தேன். ஸோ, அதனால் வீடியோ போட முடியல. ஸோ, இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ChatGPT எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூகுளுடைய ரீப்ளேஸ்மெண்ட் தான் ChatGPT அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் பெருசா நம்பிக்கை இல்ல. பட் ChatGPTன்றது வந்து ஒரு நல்ல ஒரு டூல். சரி, நம்ம இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நம்ம வந்து நெறைய டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதாவது ட்ரேடிங் வியூல உள்ள டூல்ஸு, எப்படி பைன் ஸ்கிரிப்ட்ல போடுறது, அப்புறம் சார்ட் இங்க் எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாட் ஜிபிடி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எப்படி நம்ம ட்ரேடிங் பண்ணலாம், எப்படி நம்ம சாட் ஜிபிடியையும் ட்ரேடிங்கையும் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சாட் ஜிபிடின்றது ஒரு சின்ன ஒரு சர்ச் என்ஜின் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ஒரு 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 சின்ன டூல் மாதிரி வச்சுக்கோங்க, சாட் பாட் மாதிரி வச்சுக்கோங்க. சாட் பாட்னா தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். சாட் பாட்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரிப்ளை கொடுக்கும். அதுதான் சாட் பாட். நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற மாதிரி நம்ம கம்ப்யூட்டரோட சேட் பண்ணுறோம், அதான் சேட் பாட். ஸோ இந்த சேட் பாட் விஷயத்தை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் நம்ம இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரீவியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ஃபெயிலியர்ஸும் இருக்குது நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து எதுவுமே 100% சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. பட் நம்ம வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோல் இந்தியா வந்து நல்ல ஆஹ், ஒரு மூமெண்ட் இருந்துச்சு கோல் இந்தியாவில். ஏன்னா வந்து சார்ட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ நான் அதை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கோல் இந்தியா வந்து நான் இது போட்டேன் ஃபஸ்ட்டு தான் நேற்று. நம்ம சார்ட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம்ல ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது நேற்று ஈவினிங் வந்து கோல் இந்தியா வந்துச்சு. கோல் இந்தியா நேற்று. ஸோ இந்த கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 208 இருந்துச்சு. அப்புறம் நல்ல ஒரு மூமெண்ட் மேலே ஏறிச்சு. ஸோ சூப்பராக ஒர்க் ஆகுது நம்மளுடைய இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது. நான் ஒன் டே கேண்டில் போடுறேன். ஒன் டே கேண்டில் போட்டிங்கன்னா ஸோ கரெக்டாக வந்து இங்கே பாருங்க, டோஜி கேண்டில் இங்கே விழுந்திருக்கா. ஸோ இந்த லோவர், அதாவது லோவர் போலிங்கர் பேண்டில் டோஜி கேண்டில் இங்கே விழுந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அழகாக மேலே ஏறி இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 209.75 சிஇ. ஸோ அது போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 கூடியிருக்கு. ஆல்மோஸ்ட் ₹1 கூடிச்சு. இப்போ ஒரு 10 பைசா இறங்கியிருக்கு. ஸோ இது குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ₹4200, 200 குவான்டிட்டி ஒரு லாட்டுக்கு. அப்போது ₹1 ஏறிச்சுன்னா 4200. 10 நிமிஷம் தாங்க. 10 நிமிஷத்தில் மணி நேரத்தில் நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் அந்த ஸ்ட்ராட்டஜியில். நீங்கள் வந்து நான் வந்து அன்றைக்கி 0.003 வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 0.006 வைங்க. வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அது கூட நம்ம டோஜி கேண்டில் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸாக்ட் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு டோஜி கேண்டில் விழுறதுக்கு ரொம்ப ரேர் தான். ஸோ அதனால் 0.006 வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ட்ரெண்டை பார்த்துக்கணும். ஆக்சுவலாக கோல் இண்டியாவுக்கு நல்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஹை, அதாவது எவ்வளோ போகும்னு சொல்கிறாங்கன்னா 275 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. மோத்திலால் அந்த அவங்களுடைய கணிப்புப்படி 270 260 வரைக்கும் போகும் அப்படின்றாங்க கோல் இந்தியா. சரி, நான் எதுன்னு எதிர்பார்க்குறேன்னா 226 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சரி, நம்மளுடைய டாபிக்குள்ளே போகலாம். இப்போ இதில் நம்ம எப்படி வந்து சாட் ஜிபிடியில் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லிங்க்கில் போய்க்கணும். chat.openai.com/chat. இதான் வந்து சாட் ஜிபிடியோடைய லிங்க். இதில் போனீங்கன்னா கேட்கும் வெல்கம் டு சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணிட்டீங்களா, சைன் அப் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, சைன் அப் பண்ணிங்க. சைன் அப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் என்ன பண்ணணும்னா நீங்கள் கண்டினியூ வித் கூகுள், உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ சாட் ஜிபிடினா என்னன்னு சொன்னோம்னா, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டோம்னா போயிட்டோம்னா அது வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா சாட் ஜிபிடியை, சாட் ஜிபிடி வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து மைண்டில் இருக்குது. பட் எனக்கு வந்து கோட் பண்ண தெரியாது. ஓகேயா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா,
நான் வந்து அந்த ChatGPT கேட்குறேன். ரைட் அ பைன் ஸ்கிரிப்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூசிங் எஸ்எம்ஏ சிம்பிள் மூவிங் ஆவரேஜா. ஸோ அந்த மாதிரி அந்த அந்த எஸ்எம்ஏ யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பைன் ஸ்கிரிப்டில் எழுதி கொடுங்க. அந்த பைன் ஸ்கிரிப்டில் என்ன பண்ணணும்னா பை அண்ட் செல் இண்டிகேஷனோட அது வேணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு கேட்டேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் காட்டுறத. பட் இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராகவே ஒர்க் ஆகுது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2, 3 இண்டிகேட்டர்ஸ் கம்பைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா கம்பைன் போட்டு கம்பைன் அந்த இண்டிகேட்டர் பேரை கொடுங்க. இண்டிகேட்டர் 1, இண்டிகேட்டர் 2, இண்டிகேட்டர் 3 அந்த பேரை கொடுத்து கம்பைன் தீஸ் 3 இண்டிகேட்டர்ஸ் யூசிங் பைன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ChatGPT வந்து அதுக்கு வந்து பைன் ஸ்கிரிப்ட்லேயே உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த கோட் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் இது எப்படி பண்ணுன்றத அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் இதான் ஒரு லைன் நான் கிரியேட் பண்ணேன். ரைட் அ பைன் ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூசிங் எஸ்எம்ஏ வித் பை அண்ட் செல் இண்டிகேஷன் இப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து மனசில் வச்சுருக்கேன். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி நான் மனசில் வச்சுருக்கேன். அதில் பை அண்ட் செல் இண்டிகேஷனோட வேணும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நேராக ChatGPTயில் போயிடணும். போயிட்டு லாகின் பண்ணணும். ஸோ ChatGPT பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் ChatGPT போட்டிங்கன்னா நீங்கள் லிங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். சைன் அப் கொடுங்க. சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரி வித் கூகுள்னு வரும். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு இருக்குது. ஸோ என்ன பண்ணுன்னா இதுதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து அந்த சாட் விண்டோ. இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த உங்கள் 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 ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு மெசேஜ் மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது பண்ணி கொடு அப்படின்னு. நான் என்ன கேட்டிருக்கேன்னா எனக்கு ஒரு பைன் ஸ்கிரிப்டை எழுதி கொடு யூசிங் எஸ்எம்ஏ வித் பை அண்ட் செல் இண்டிகேஷன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ChatGPT கேட்குறேன். ஸோ என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண என்ன பண்ணணும்னா பாருங்கள், அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காமிக்கும். பாருங்க, அதே பைன் ஸ்கிரிப்ட் எழுதுதா. ஸோ அதே கோடிங் பண்ணுது. ஸோ கோடிங் பண்ணுது. ஸோ கோடிங் பண்ணி முடித்த உடனே ஸோ எல்லாம் அதே பண்ணிவிடும். அப்புறம் அந்த கோடு என்ன பண்ணியிருக்கோன்ற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷனை படிச்சுட்டு நம்ம வேணும்னா அதை லேஸாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ கோடிங் முடிஞ்சுது. ஸோ இந்த என்ன பண்ணணும்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா காப்பி கோடுன்னு இருக்கு. அந்த காப்பி கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக உங்களுடைய ட்ரேடிங் வியூ போயிடணும். ஸோ ட்ரேடிங் வியூ போயிட்டு இந்த பைன் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இந்த பைன் ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கம்பைல் ஆகிடும். உங்களுக்கு வந்து இது வந்து கம்பைல் ஆகிடும். ஸோ கம்பைல் ஆகி முடிச்சுட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த பைன் ஸ்கிரிப்டில் பாருங்கள், இதுதான் டைட்டில். உங்கள் ஸ்ட்ராட்டஜி, உங்கள் இண்டிகேட்டருடைய டைட்டில். ஓகேயா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிருமா? காமிச்சிட்டு இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக இன்புட்லாம் வந்துடும். ஓகேங்களா? 10 25 இந்த இன்புட்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ஆக்சுவலாக 20 வரும். ஆமாம், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னா இது டிஃபால்ட்டாக 20 தான் வைக்கும் இது. ஓகேங்களா? நம்ம எப்படி ஏன் 25 வைக்கிறேன்ற நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டோன்னே உங்களுக்கு சூப்பராக பாருங்கள், பை கொடுத்துருச்சு, செல் கொடுத்துருச்சு, எல்லாம் கொடுத்துருச்சு. பை கொடுத்துருச்சு, செல் கொடுத்துருச்சு. ஸோ இங்கே பை கொடுத்துருக்கு, செல் கொடுத்துருக்கு. ஸோ நான் 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். மெயினான விஷயம் என்னென்னா புரிஞ்சுக்கோங்க, நான் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் பார்த்தேன்னு வச்சுங்களேன், ஆல்மோஸ்ட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பேசிக்கான லெவலில் நீட்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, இதை நம்ம எப்படி பேக் டெஸ்ட் பண்ணலாம்? இப்போ வந்து ChatGPTயில் போட்டு நம்ம சார்ட்டில் கொண்டு வந்துட்டோம். ட்ரேடிங் வியூவில் சார்ட்டில் கொண்டு வந்துட்டோம். இதை வந்து நம்ம எப்படி பேக் டெஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பார்த்தீங்க சார், இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து காமிக்க பாருங்க. பாருங்க, 9143 ரூபா நெட் ப்ராஃபிட். எப்படி 296 296 ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கு, பண்ணி பார்த்துருக்கு. பண்ணி பார்த்ததுல இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 9143 நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்புறம் அதோடைய ப்ராஃபிட்டபிள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 43.58. சூப்பர் பர்சன்டேஜுங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் ஃபேக்டர் பாருங்கள். இது பாருங்கள், மேக்ஸிமம் ட்ரா டவுன் அப்படின்னா, மேக்ஸிமம் ட்ரா டவுன்னா ஏதோ ஒரு ட்ரேடில் மட்டும்
எவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் ஆயிருக்கு அது காமிக்குது. அதாவது நீ இப்போ 296 ட்ரேட்ல ஒரே ஒரு ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிருக்குன்னா ₹1590 வந்து லாஸ் ஆயிருக்கு. அதையும் காமிக்கிறோம். ஆவரேஜ் ட்ரேட் ஒரு ட்ரேடுக்கு ஆவரேஜா எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு? ₹30 ப்ராஃபிட் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து பேக் டெஸ்ட். இது பாருங்க நம்ம எதுவுமே இப்படி 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 போய் பார்க்க தேவையில்ல. அதுவே அந்த டூல், அந்த ட்ரேடிங் வியூ டூலே வந்து பேக் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல். நமக்கு இது பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது என்ன பண்ணால் டிஃபால்ட்டாக அந்த கோட் என்ன பண்ணால் 20 தான் வைக்கும். 20 வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, பாருங்க இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது பாருங்க. ₹7,000 ஆயிடுச்சு வச்சுக்கோங்க ப்ராஃபிட் கம்மியாயிடுச்சு. நான் 30 வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 30 வச்சோன்னா இதோடைய ப்ராஃபிட் பாருங்க 9,000 ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ 25 நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 25 வச்சோன்னா 9,143. நான் இன்க்ரீஸ் பண்றேன். 35 வைக்கிறேன். அப்போ என்ன ஆகுது? ப்ராஃபிட் வந்து இன்னும் கம்மியாயிடுச்சு பாருங்க. அப்போ நமக்கு வந்து ஸ்லோ லென்த் வந்து 25 வச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த இன்புட் உடைய வேல்யூஸ் இருக்குல்ல, அத நீங்க மாத்தி பார்க்கணும். மாத்தி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வருது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க நல்லா பேக் டெஸ்ட் பண்றதுக்கு இதுதான் ஐடியா. இதுதான் சூப்பரான ஐடியா. ஈஸியான ஐடியா. உட்கார்ந்து நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சார்ட்டிங்லாம் பார்க்க தேவையில்ல. அழகா இதுல லிஸ்ட் பண்ணி காமிச்சிருவான். சரிங்களா? ஸோ அப்போ நான் வந்து இதில 25 தான் வந்து ஒரு சூப்பரான ஸ்லோ லென்த் அப்படின்னு வச்சிருக்கேன். வச்சுட்டு நான் ஓகே குடுத்துட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதில தான் ஒர்க் பண்ண போறேன். இதில தான் நான் ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் என்ன? இது வந்து நீங்க அ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறீங்கன்னு தெளிவா இருந்தீங்கன்னு அப்படின்னா, நீங்க வந்து பைன் ஸ்கிரிப்ட்ல போட்டு கோடிங்க கிரியேட் பண்ணிட்டு, அந்த கோட் எடுத்து நீங்க பைன் எடிட்டர் இருக்குல்ல, நம்ம ட்ரேடிங் வியூல அதில நீங்க பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு லேர்னிங் அது. நான் அதை ட்ரை பண்ணி நான் இந்த வீக் ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணேன் நைட்டு. எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டே கிடச்சிது. ஸோ நான் எஸ்எம்ஏ யூஸ் பண்ணேன். எஸ்எம்ஏ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். ஸோ அதனால வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து காமிச்சிது பேப்பர் ட்ரேடிங்கில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இல்லை நீங்களே ஒரு வீடியோ போட்டு எனக்கு அந்த வீடியோ லிங்க் அனுப்புங்க. ஸோ ஸோ நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருடைய லேர்னிங்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால யார் யாருக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அந்த லிங்க் அனுப்புங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனிவே அல்டிமேட் டைம் நம்ம நல்லா சம்பாதிக்கணும். அதாங்க நம்மளுடைய இது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. பார்த்துட்டிங்கன்னா வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா சம்பாதிக்கட்டும். நன்றி மக்களே.